உங்க பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிடுச்சுங்களா? அந்த அக்கௌண்ட்ல காசு இருந்தோ அந்த அக்கௌண்ட்ல இருந்து உங்களால காசு எடுக்க முடியலைங்களா? அதுக்கு அந்த அக்கௌண்ட்டை டீஃப்ரீஸ் பண்ணணும். முதல்ல ஏன் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகுதுன்ற சில விஷயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். பாருங்க. அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு முக்கியமான மேஜரான 4 காரணங்கள் தான் இருக்கு. முதல்ல கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணலனா அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகும். இல்ல சைபர் கிரைம் உங்க அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்கம் டாக்ஸோ ஜிஎஸ்டியோ சரியான முறையில் இல்லைன்னா அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. 4வதா முக்கியமா நடக்கிறது சஸ்பீசியஸ் டிரான்சாக்ஷன், யூபிஐ ஸ்கேம், மத்த கிரிப்டோ கரன்சி ஸ்கேம் இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா உங்க அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணலன்னா உங்க அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னோம். அந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா உங்களோட ஆதார் கார்டு உங்களோட பேன் கார்டை கொண்டு போய் நீங்க பேங்க்ல கொடுத்து இஷ்யூ பண்ணாலே 48 ஹவர்ஸ்ல உங்க அக்கௌண்ட்டை டீஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. இல்லீகலா உங்களுடைய அக்கௌண்ட்டை டீஃப்ரீஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா டைரக்டா உங்களுக்கு நம்ம லீகல் நோட்டீஸ் அனுப்பலாம். அதை வச்சு நம்ம ரிட் பெட்டிஷன் கூட உங்களுக்கு அகைன்ஸ்டா ஃபைல் பண்ணலாம். ஜிஎஸ்டி, இன்கம் டாக்ஸ் இந்த விஷயத்துக்காக அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அப்ப பார்ஷியல் டெபிட் மட்டும் அலோவ் பண்ணுவாங்க. சேலரி, ஃபுட், ரெண்ட் இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் அதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அந்த இன்கம் டாக்ஸ் விஷயங்கள் எல்லாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் உங்க அக்கௌண்ட்டை டீஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. சைபர் கிரைம் போலீஸ் உங்களோட அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிருந்தாங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அவங்க சிஆர்பிசி 1 or 2 கீழே அந்த இதை ஃபைல் பண்ணுவாங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க. நம்ம அந்த விஷயம் போலீஸ் கிட்ட போயிட்டு உரிய டிரான்சாக்ஷன்ஸும் உரிய ப்ரூஃப்ஸும் கொடுத்து அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கிட்ட கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க இதுக்கான ஸ்டெப் எடுப்பாங்க. இன்கேஸ் அவங்க எடுக்கலன்னு சொன்னா நம்ம கோர்ட்ல டைரக்ஷன் கூட இதுக்காக போகலாம். கோர்ட் இந்த விஷயத்தை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஷுட் நாட் பேரலைஸ் லைவ்லிஹுட் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பேங்கோட அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்றதுனால அவங்களுடைய வாழ்வையே கொஞ்சம் அதை முடக்கிடக் கூடாது அப்படின்ற விஷயத்த கோர்ட் தெளிவா சொல்றாங்க. சோ பேங்கோட அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்றது ஒரு டெம்பரவரியான, ஒரு ப்ரொபோர்ஷனேட்டான, ஒரு ரீசனலான ஒரு விஷயத்துக்கு தான் அதை பண்ணுவாங்க. அது ட்ரையலுக்கு போய் பனிஷ்மெண்ட் வர அளவுக்கு ஒரு விஷயம் கிடையாது. எந்த ஒரு காரணத்திற்காக அந்த அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே நம்ம அந்த அக்கௌண்ட்டை டீஃப்ரீஸ் பண்ண முடியும்.